தோழர்களே, இது நம்ம இப்போ நிற்கிறது வந்து விருதுநகர் மூலிப்பட்டி அரண்மனை பக்கத்தில். எத்தனையோ மனுக்களை வந்து நாங்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் தாசில்தார் அலுவலகத்துக்கும் மனுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தேவையில்லாமல் எத்தனையோ அரசு கட்டடங்களை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது மக்களுக்கு பயன்படுறதில்லை. பிஏ அலுவலகம் கடந்த 3 வருடங்களாக இந்த மாதிரி ஒரு தனியார் கட்டடத்தில் தான் வாடகைக்கு இருக்கிறாங்க. இதில் 3 மாடியில் இருக்கிறாங்க. இந்த முதியோர்கள்லாம் அந்த இடத்துக்கு போய் முதியோர் பணமோ முதியோர் உதவித்தொகை மற்றும் போன்ற தேவைகளை எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே நாட முடியலை. இவங்க இப்போ எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னா, தீபாவளிக்கு அரசு கொடுக்குற சேலைகளை வாங்குறதுக்காண்டி இருக்கிறாங்க. அந்தந்த பகுதியில், அதாவது வீடுதோறும் மருத்துவ திட்டம் என்று மாண்புமிகு முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அந்தந்த வீடுகளில் போய் அலுவலக விஓ மற்றும் தலையாரிகள் வந்து வீட்டில் போய் கொடுக்குற சட்டத்தை வந்து கொண்டு வரணும், அந்த திட்டத்தை கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலையை வாங்குறதுக்காண்டி ஒவ்வொருத்தரும் 200 ரூபா வாடகை முடிச்சு இந்த சேலையை வாங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த சேலையை வாங்கலைன்னா முதியோர் பணம் வாங்க முடியாமல் போயிடும், அது ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு பயமுறுத்தல்னால இப்படி வந்திருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் விருதுநகர் டவுன் கிராம நிர்வாக அலுவலகம் தனியார் கட்டணத்தில் தான் இருக்கிறத எடுத்து அந்தந்த பகுதியில் உள்ள அந்தந்த மக்கள் குடியிருக்க பகுதியில் வந்து இதை வைக்கணுங்கிறத விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் நான் இந்த பதிவை இடுகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அம்மா காலனி, நாங்கள் வயசானவங்க ஏற முடியாதவங்க இருக்கோம் சார். 3வது மாடியில் வச்சு கொடுக்குறாங்க. தயவுசெய்து எங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் வச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் சார் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சார். ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு நன்றியோடு இருக்கோம். நாங்கள் ரொம்ப நன்றி. நான் லோ பரிசரில் இருக்க படி கீழே விழுந்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? கால் கையும் ஒடிஞ்சு போயிடும். கொஞ்சம் முயற்சி பண்ணி இது ஏற்பாடு பண்ணுங்க.